ஒரு தடவை அரைச்சு கொடுத்தா போதும், டெய்லி வந்துடுறாங்க. அதை அரைச்சு கொடு, இதை அரைச்சு கொடுன்னு. இதுல நைஸா அரைச்சு தாடாமா. என்ன சொன்ன? போச்சுடா. பூர்விகா அப்ளையன்சஸ் மட்டும் ஓபன் பண்ணட்டும், உடனே போய் வாங்குறேன். சாதாரண மிக்ஸி இல்ல, 4-in-1 மிக்ஸி. பூர்விகால மிக்ஸியா? மிக்ஸி மட்டும் இல்லம்மா, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர்னு வீட்டுக்கு தேவையான எல்லாமே பூர்விகால வந்தாச்சு. பூர்விகா இப்போ பூர்விகா அப்ளையன்சஸ் ஆயாச்சு. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ நம்ம போரூர்ல ஏப்ரல் 26 பிரம்மாண்ட திறப்பு விழா. ஒரு ரீரிலீஸ் திரைப்படம் இந்த வருஷம் வந்த ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட லைஃப் டைம் தமிழ்நாடு கலெக்ஷனை வெறும் 10 நாளில் பிரேக் பண்ணியிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? உண்மையிலே இதை வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் இல்லை வேற ஒரு நடிகரை பற்றியோ நம்ம சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இங்கே நடந்திருக்கு. ஸோ ஆமாங்க, லால் சலாம் படத்தோட லைஃப் டைம் தமிழ்நாட்டு கலெக்ஷனை வெறும் 10 நாளில் ஒரு ரீரிலீஸ் திரைப்படம், ஒரு 20 வருஷ பழைய படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. அதை விட அதிக வசூல் எடுத்திருக்கு. அது எவ்வளோ, இதுவரையும் டோட்டலாக இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, லால் சலாமோட தமிழ்நாட்டு வசூல் எவ்வளோ, அப்புறம் வந்து கில்லி ரீரிலீஸோட தமிழ்நாட்டு வசூல் எவ்வளோ, அப்புறம் ரத்னம் நேற்று 4வது நாள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் தீனா இந்த படம் வந்து மே 1 ரிலீஸ் ஆக போகுது. இதுவரையும் எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங்கில் தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்ததான் இன்னும் சில படங்கள், அந்த படங்களோட வசூல் நிலவரம் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் இந்த வருஷம் வந்ததுலேயே ஹாலிவுட் படங்களில் அதிக வசூல் பண்ண, இந்தியாவில் அதிக வசூல் பண்ண அந்த டாப் 5 திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, பிசாசு தான். பிசாசில் வந்து இந்த ராதா ரவியே அவங்க வீட்டுக்கு, ஹீரோவோட வீட்டுக்கு வருவார். உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நம்ப மாட்டார், பயங்கரமாக சண்டைலாம் போடுவார். ஒரு கட்டத்தில் வந்து அந்த சிகரெட்டையும் அந்த இதையும் எடுத்துகிட்டு, அந்த தீப்பெட்டியும் எடுத்துகிட்டு போனோன்னா கதறுவார் மனுஷன். ஒரு உண்மையிலே வேற ஒரு லெவல் சீனு. ஹாலிவுட் படத்தில் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை இப்படி தான் யோசிச்சாருன்னு தெரில நம்ம மிஷ்கின் சார். ஸோ அதில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சல்லுன்னு மேலேருந்து அந்த இதுலேருந்து இறங்குவாங்க, சிம்னிலேருந்து இறங்குவாங்க அந்த பேய். ஸோ அதுதான். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கிரண்குமார், ட்ரெண்ட் லவ் பீட்ஸ், அப்புறம் சரவணன், அப்புறம் BCS சாம் அப்படிங்கிற ஒருத்தர், அஜித் குமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அதை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது சேனல் ஒன்று ப்ளூ தக்காளி வைப்ஸ்ன்னு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபுல்லாக பயங்கர ஃபன்னாக இனிமேல் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் அதில் வரப்போகுது. அந்த ஃபன்னாக வித்தியாசமான கண்டென்ட்லாம் எதிர்பார்க்குறவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வசூலுக்குள்ளே போயிடலாம். மைதான் அந்த படத்தோட டே 19 இந்தியாவில் வந்து 59 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம், டோட்டலாக 50 கோடியே 43 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 59 கோடியே 48 லட்சம். படே மியா சோட்டே மியா அந்த படத்தோட 19வது நாள் வசூல் இந்தியாவில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 56 லட்சம். ஸோ டோட்டலாக 72 கோடியே 6 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 102 கோடியே 57 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு. ருஸ்லான் அப்படிங்கிற ஒரு படம் டே 4 இந்தியாவில் வந்து 45 லட்சம், வேர்ல்டு வைடு 48 லட்சம். ஸோ டோட்டலாக 2 கோடியே 86 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 3 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸு இந்த படத்துக்கு 14 கோடிக்கு போயிருக்கு. ஸோ ஒரு மோசமான கலெக்ஷன் தான் இதுவரையும் இந்த படம் இந்த வீக்கெண்டில் எடுத்திருக்கு. ஸோ நேற்று திங்கட்கிழமையுமே பெரிய வசூல்லாம் கிடையாது. அப்புறம் வருஷங்களுக்கு சேஷம் அந்த படத்தோட டே 19 கேரளாவில் 33 லட்சம், வேர்ல்டு வைடு 39 லட்சம். டோட்டலாக கேரளாவில் 31 கோடியே 28 லட்சமும், வேர்ல்டு வைடு 74 கோடியே 96 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஆவேஷம் 19வது நாள் கேரளாவில் 1 கோடியே 17 லட்சம், இந்தியாவில் 1 கோடியே 59 லட்சம், ஓவர்சீஸில் 69 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 28 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று திங்கட்கிழமை 19வது நாள் கூட ஒரு பெரிய வசூல் தாங்க எடுத்திருக்கு. கேரளாவில் 60 கோடியே 3 லட்சமும், இந்தியாவில் 76 கோடியே 11 லட்சமும், 48 கோடியே 26 லட்சம் ஓவர்சீஸில், வேர்ல்டு வைடு 124 கோடியே 37 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம் டோட்டலாக. அப்புறம் பவி கேர்டேக்கர் அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் கேரளாவில் 41 லட்சம், வேர்ல்டு வைடு 43 லட்சம்.
டோட்டலாக கேரளாவில் 4 கோடியே 6 லட்சமும் வேர்ல்டு வைடு 4 கோடியே 89 லட்சம். ஸோ இந்த படம் இப்போதைக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வரப்போகிற நாட்களில் பார்ப்போம் இந்த படம் இன்னும் எவ்வளோ வசூல் பண்ணால் வெற்றி படமாக அமைய போகுது அப்படிங்கிறத. அப்புறம் தமிழ் படங்களில் ரோமியோ 19வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 9 லட்சம், வேர்ல்டு வைடு 10 லட்சம். டோட்டலாக இந்த படம் 12 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 14 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல வெற்றி திரைப்படமாகவே அமைஞ்சிருக்கு. கில்லி படத்தோட ரீரிலீஸ் டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 லட்சம், ஓவர்சீஸில் 32 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 6 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 10. ஸோ டோட்டலாக இந்த படம் 18 கோடியே 80 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 94 லட்சமும், ஓவர்சீஸில் 6 கோடியே 85 லட்சமும், வேர்ல்டு வைடு 27 கோடியே 59 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 10 நாளில். ஸோ லால் சலாம் படத்தோட லைஃப் டைம் தமிழ்நாடு கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கோடியே 38 லட்சம். ஸோ கில்லி ரீரிலீஸ் தமிழ்நாடு 10 நாள் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கோடியே 80 லட்சம். ஸோ இந்த வருஷத்திலே ஒரு பெரிய ஹீரோவோட படம் அப்படின்னா லால் சலாம் தான். அதோட கலெக்ஷனை அது என்னதான் தோல்வி படமாக இருந்தாலுமே அது ஒரு வசூல் தான். அதோட கலெக்ஷனை ஒரு 20 வருஷ படம், 20 வருஷம் பழைய படம் கில்லி ரீரிலீஸ். ஸோ அது வந்து முறியடிச்சிருக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கில்லி வந்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா வரையுமே மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. இதுவரையும் இந்த 2000லேருந்து 2024 இந்த 24 வருஷத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட படங்கள்லே அதிக வசூலை வாரி குவிச்ச படம் கில்லி தான் இந்தியாவிலேயே இப்போதைக்கு. ரத்னம் படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 91 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 38 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 68 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 6 கோடியே 48 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 76 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 78 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 81 லட்சம், வேர்ல்டு வைடு 11 கோடியே 83 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 18லேருந்து 19 கோடி வரையும் இந்த படத்துக்கு தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரையும் ஒரு 6 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. இன்னுமே இந்த படம் 12 கோடிக்கு மேலே ஷேர் வந்தால் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இன்னும் இந்த படம் வந்து 20 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணணும். ஸோ அதுக்கு பாசிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் தீனா. ஸோ தீனா வந்து மே 1ஆம் தேதி அஜித் அவர்களோட பிறந்த நாளுக்கு வருது. அது வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் இதுவரையும் 29 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க அட்வான்ஸ் புக்கிங்கில் டே 1க்கு மட்டும். ஸோ டே 1 வந்து தமிழ்நாட்டில் ஒரு 60 லட்சம் 70 லட்சம் வரையும் கூட வரதுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி வந்ததுன்னா அதுவே பெரிய விஷயம். ஸோ தீனாவுக்கு நீங்கள் எத்தனை பேர் வந்து மரண வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு, அதில் வந்து ரத்னம் 91 லட்சம் முதலிடம், கில்லி 65 லட்சம், ஆவேஷம் 25 லட்சம், ரோமியோ 9 லட்சம், காட்ஸில்லா எக்ஸ் காங் 8 லட்சம். அதுக்கடுத்ததாக டாப் 5 ஹாலிவுட் கிராசர் இன் இந்தியா, அதிக வசூல் பண்ண ஹாலிவுட் திரைப்படங்கள் இந்தியாவில் அதில் 5 திரைப்படங்கள் தான். அதை தாண்டி பெருசாக வசூல் எதுவுமே பண்ணல. ஏன்னா 5வது இடத்த சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 6வது இடத்துல என்ன நிலைமையில் இருக்கும்னு. கோஸ்ட் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு படம் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 நாளாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் இப்போ தான் இங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் உலகம் முழுக்க ஒரு 20 நாள் 10 நாளைக்கு முன்னாடியே ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இதோட இந்தியா கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 3 கோடியே 24 லட்சம் இது வரையும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் மேடம் வெப் அப்படிங்கிற ஒரு படம் 5 கோடியே 68 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4வது இடத்த பிடிச்சிருக்கு. டியூன் 2 35 கோடியே 81 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. மிகப்பெரிய ஹிட், இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே பெரிய வசூல் இது. குங்ஃபு பாண்டா 4 50 கோடியே 3 லட்சம். இன்றைக்கி தான் ஆக்சுவலாக நேற்று தான் இந்த படம் வந்து 50 கோடியை கடந்திருக்கு. இதுவுமே ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு இந்தியாவில். ஸோ இது வந்து 2வது இடம். முதல் இடம் என்ன படம் அப்படிங்கிறத நீங்களே ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. காட்ஸில்லா எக்ஸ் காங் 123 கோடியே 48 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஹாலிவுட் படங்களில் இந்த வருஷத்தில் வந்து இந்த 4 மாதத்தில் வந்த அதிக வசூல் டாப் 5 திரைப்படங்கள். இதில் இனிமேல் பெரிய பெரிய படங்கள் வரப்போதே இந்த வசூல்லாம் அந்த படங்கள் முறியடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.